What are the tools helpful to study the taxonomy? So the first tool is classical tools, molecular tools, automated species identification tools, new taxonomical tools, ethology of taxonomical tools and e-taxonomic resources. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டூல்ஸில் என்னென்ன மாதிரி ஸ்டடீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Are you ready to listen the class? The first tool is classical taxonomical tools. So இந்த டூல்ஸில் what is taxonomical key அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த taxonomical key வந்து இட்ஸ் will be helpful to comparative analysis. இப்போ ரெண்டு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு மியூசியமில் நமக்கு ரெண்டு ஆர்கானிசம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஆர்கானிசமில் என்னென்னலாம் வந்து சிமிலாரிட்டிஸாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் taxonomical keys. What is taxonomical keys? It is based on comparative analysis. So it will be helpful to identify the similarities and dissimilarities of organisms. அதை தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமிக் டூல்ஸில் நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம் அப்படின்னா மியூசியம் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஸோ மியூசியமில் என்னப்பா பண்ணுவோம், மியூசியமில் என்னெல்லாம் பார்க்குறோம், ஆல்ரெடி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ரிசர்வ்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை. சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டடி த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ரீசன்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அண்ட் இந்த ஸ்பெசிமென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்பெசிமென்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட்னா என்ன, அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? எதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக பயோடைவர்சிட்டியை சேவ் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு, எக்ஸ்டிங்க்டிவ் ஸ்பீஷியஸ்னால் என்ன அழிஞ்சு முடிச்சது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷியஸை லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்போ எதெல்லாம் வேல்யூபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இது வந்து நமக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த சுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஸோ இந்த சுவாலஜிக்கல் பார்க்ஸில் என்னென்னலாம் இருக்கும், வைல்டு அனிமல்ஸை வச்சுருப்போம். ஸோ வைல்டு அனிமல்ஸை என்ன பண்ணியிருப்போம், ஒரு கரெக்டான ஒரு பிளேஸில் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் போட்டு அண்டர் ஹியூமன் கேர் நம்மளுடைய சப்போர்ட்டில் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, அந்த அனிமல்ஸோடைய ஃபுட் ஹேபிடேட்ஸ், அதனுடைய பிஹேவியர் அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டாக்ஸானமிக்கல் கீஸில் இட் இஸ் அ கம்பேரட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் ஏ சிமிலாரிட்டிஸ் அண்ட் dissimilarities of a organism. Museum na enna is a collection of a preserved plants and animals. It will helpful to for study the reference. So இந்த specimens வந்து extinct species இல்ல living organism அப்படிங்கிற differentiation அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த சுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஸோ சுவாலஜிக்கல் பார்க்ஸில் என்ன பண்ணுறோம், வைல்டு அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், இட்ஸ் kept in protected environment under human care. So it will helpful to study the food habits and behavior. Can you understand? ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்கில் இருக்குது. நான் சொல்கிறது அந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணி கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இஸ் மாலிகுலர் டாக்ஸானமிக் டூல்ஸ். இந்த டூல்ஸில் எதெல்லாம் பார்க்க போகிறோம், டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம். நெக்ஸ்ட் வந்து பிசிஆர். பிசிஆர்னா என்ன, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இந்த 4 டூல்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ த ஃபஸ்ட்டு டூல்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏ பார்கோடிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் இன் அன் ஆர்கானிசம் ஆஃப் ஏ டிஎன்ஏ. ஒரு ஆர்கானிசமில் இப்போ என்னுடைய ஸ்பெசிஃபிக் இப்போ நான் தான் அப்படிங்கிறதுக்கு எனக்குன்னு என்ன இருக்கும், என்னுடைய டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் இது இருக்கும். அதை தான் நான் என்னவா பண்ண போகிறேன், ஜெனடிக் மார்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் சீக்வன்சஸாலாம் இருக்காது, அது வந்து ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் சீக்வன்சஸாக தான் இருக்கும். ஸோ அதை நான் எனக்கு வந்து மார்க்கராக யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் இன் அன் ஆர்கானிசம் டிஎன்ஏ. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனில் இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸோட டிஎன்ஏ பார்க்குறப்ப அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பீஷியஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் மார்க்கர் இருக்கும். ஸோ அதை வச்சு ஏதாவது நமக்கு ஃப்யூச்சரில் அதனுடைய டிஎன்ஏ கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம டைனோசர்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், அதனுடைய அந்த ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கரை வச்சு இந்த ஆர்கானிசம் தான், இந்த ஸ்பீஷியஸ் தான், டைனோசரோட ஸ்பீஷியஸ் தான் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? அதான் டிஎன்ஏ பார்கோடிங். வாட் இஸ் டிஎன்ஏ பார்கோடிங்? ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் இன் அன் ஆர்கானிசம் ஆஃப் டிஎன்ஏ. So இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, to identify the belonging of a particular species. What is the role? To identify the belonging of a particular species ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் எது ஹெல்ப் பண்ணுது, டிஎன்ஏ பார்கோடிங். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். வாட் இஸ் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன்? It will be helpful to measure the degree of genetic similarity between pools of a DNA sequences.
ரூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ்னால் நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அந்த சீக்வன்சஸில் ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இதை வச்சு தான் நம்ம இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் என்னதுன்னா மெஷர் த ஸ்பெசிஃபிக் டிகிரி ஆஃப் த ஜெனட்டிக் சிமிலாரிட்டி. அதை தான் என்னது அப்படின்னா டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். பர்டிகுலராக அவங்களோட தான் இவங்க என்ன ஆவாங்க, ஹைப்ரிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் தான். இதை பிரின்சிபல்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட 12th ஸ்டாண்டர்டில் பாட்னியில் படிப்போம், சரிங்களா? ஸோ அதனால் எதுவும் ஹெஸ்டேட் ஆகிக்க வேணாம். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் திஸ் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். அதோட அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், அவங்களோடத அவங்க போய் கரெக்டாக போய் மேட்ச் ஆகிக்குவாங்க, சரிங்களா? ஸோ மெஷர் த genetic similarity between pools of your DNA sequences. Can you understand? Okay, next is RFLP. RFLP is nothing but is a restriction fragment length of polymorphism. ஒரு பெரிய லென்த் ஆஃப் டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைஜஷன் பண்ணுறோம். அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை டைஜஷன் பண்ணோம்னா என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகும். ஸோ அது வந்து ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் டவுன் ஆகும். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் அ ஹோமோலாகஸ். அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸை ஸ்டடி பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் as the RFLP. Next technique is PCR. PCR is a polymerase chain reaction. ஸோ இது என்ன பண்ணுது, டு ஆம்ப்ளிஃபை த ஸ்பெசிஃபிக் ஜீன். நம்ம இப்போ வந்து டிஎன்ஏ காப்பின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஐடென்டிக்கல் காப்பி. அதே போல் நமக்கு ஒரு சாம்பிள்ஸ் கிடச்சிச்சின்னா அது நிறைய மல்டிபிள் காப்பி கிடைக்கணும்னா அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிசிஆர் மூலமாக பண்ணிக்குவோம். ஆம்ப்ளிஃபிகேஷனாக மல்டிபிள் காப்பி ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஜீனு, இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒரு சீக்வன்சஸாக இருக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் சீக்வன்சஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா சைபர் டூல்ஸ், நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அண்ட் ஈத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ். இந்த 4 டூல்ஸ் இது கீழே தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சைபர் டூல்ஸ். Okay, the first cyber tools is Alice. Alice is nothing but is an automated leaf hopper identification system. And EPIS tool now automatic bee identification system. And next is SPIDA tool, species identified automatically. ஈஸியாக இது வந்து ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பைடர்ஸு, வாஸ்பு, பீவிங் இதனுடைய ஜீனோமை உள்ளே கொடுத்தாலே போதும். ஈஸியாக அதுவாகவே இது இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து ட்ராவிங். ஸோ ஹனிபி விங் ஐடென்டிஃபிகேஷன். ஹனிபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த விங்கை வச்சு இது என்ன ஸ்பீஷஸ் அப்படிங்கிற வெரைட்டி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸ் தான். ஸோ இந்த இமேஜஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸை ஸ்டடி பண்ணலாம். உள்ளே வந்து மைட்டோகான்ட்ரியா, எதெல்லாம் செல் ஆர்கனல்ஸ், சைட்டோபிளாசமில் தான் எல்லா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். மைட்டோகான்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ரிபோசோம்ஸு. ஸோ வேரியஸ் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த செல் ஆர்கனல்ஸை அதனுடைய ஸ்டடீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸ் using the tools name is new taxonomical tools. Next is ethology of taxonomical tools. இது வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ சம் பேர்ட்ஸ் வந்து சவுண்ட் எமிட் பண்ணும், சரிங்களா? அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, அனிமல்ஸோட சவுண்ட்ஸு, நெக்ஸ்ட் அதனுடைய பயோலுமினசன்ஸ், இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது, அந்த ஆர்கானிசம்ஸோட பிஹேவியர்ஸை ஸ்டடி பண்ணுறது தான் the ethology of taxonomical tools-ஓட ரோல். Next is taxonomic resource tools. INO-TAXA அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அசஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் டிஜிட்டல் இமேஜஸ் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இட் வில் பி டிஸ்கிரைப் அபவுட் த ஸ்பீஷஸை டிஸ்கிரைப் பண்ணுது. இட் வில் பி டெவலப்டு பை நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் ஸ்பீஷஸில் சைபர் டூல்ஸ், நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ethology of taxonomical tools and taxonomic resources பார்த்தோம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். Can you understand?